கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறப்பாக இந்த ஜேடிகே நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த அருமையான பகுதியை ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுத்தருவாராக. இதை புரிந்து கொள்ளவும் இது நம்முடைய வாழ்வுக்கு இதை சொந்தமாக்கிக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சாமி, முது வேதம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லா சத்தியத்திற்கும் எங்களை வழிநடத்துகிறவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய சிந்தனைகளை நீர் ஆளுகை செய்யும். என்னுடைய நாவை நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த நிகழ்வை காண்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய ஆன்மீக சரீர தேவைகள் சந்திக்கும்படியாக ஆண்டவர் இந்த வேத வசனங்களின் வழியாக போஷித்தருளும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்க சுவாமி. உடைய வார்த்தையினால் நீர் முது ஜனமாகி எங்களை போஷித்தருளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஐந்தாவது சங்கீதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 4 சங்கீதங்களை ஏற்கனவே நாம் கவனித்திருக்கிறோம். ஆகவே இந்த 5வது சங்கீதத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவாராக. பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆரம்ப நாட்களிலே ஒருவேளை இவைகள் தனி நபர்களால் பாடப்பட்டிருக்கலாம், தாவீது பாடியிருக்கலாம். அதன் பிறகு இந்த சங்கீத புத்தகம் ஒரு ஆராதனை புத்தகமாக பழைய ஏற்பாட்டு மக்களால் அது பயன்படுத்தப்பட்டது. ஆகவே அந்தந்த காலத்திற்கு ஏற்றதற் போல சில சிறிய மாற்றங்கள் எல்லாம் அதில் நடந்திருக்கலாம் என்றெல்லாம் பொதுவாக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த சங்கீதத்தை விளக்கி கற்றுத்தருவாராக. இந்த 5வது சங்கீதத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் பார்த்தால் அது இவ்வாறு சொல்கிறது: நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகிலோத் என்றால் காற்றுக்கருவி என்று பொருள். நாம் இசைக்கருவிகள் பல பயன்படுத்துகிறோம். இக்காலத்திலே எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிவிட்டபடினால் நம்ம கீபோர்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ அதை நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி அல்ல. நரம்பு கருவிகள் இருந்தது, கிட்டார் போன்ற நரம்பு கருவிகள், மாதிரி ஃப்ளூட்டு, அதெல்லாம் காற்று கருவிகள், புல்லாங்குழல், இதெல்லாம் காற்று கருவி என்று சொல்கிறோம். ஆகவே இந்த பகுதியில் இந்த காற்று கருவியினால் இது வாசிப்பதற்கு பொருத்தமான சங்கீதம் என்ற ஒரு மேற்குறிப்பு போடப்பட்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்கிறோம், மேலுள்ள மேல் குறிப்பு. இப்பொழுது இந்த சங்கீதத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் 3 வசனங்களை நாம் கவனிக்கும்போது தேவனுக்காக காத்திருக்கும் சங்கீதக்காரர் என்று சொல்லி நாம் வேதத்தில் இங்கே கற்றுக்கொள்ளலாம். வேதம் நமக்கு ஏற்கனவே சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்பது நமக்கு புதிய பலனை தருகிறது. அன்பானவர்களை, இதை ருசித்த சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு தான் எப்படி காத்திருக்கிறேன் என்பதை பற்றி இந்த பகுதியிலே சொல்வதாக நாம் இதை கவனிக்கிறோம். அவை முதல் 3 வசனங்களும் தேவனுக்கு காத்திருக்கும் சங்கீதக்காரன். அவர் முதலாவதாக தான் வழிபடும் கடவுளை, அவரை எப்படியெல்லாம் அவர் அழைக்கிறார் என்று இந்த 3 வசனங்களிலே நீங்கள் பார்த்தால் கர்த்தர் என்று சொல்கிறார், கர்த்தாவே என்று அவர் அழைக்கிறார். அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறார் என்றால் ராஜாவே என்று சொல்கிறார். என் ராஜாவே, என் தேவனே என்று அவர் சொல்கிறார். கர்த்தாவே என்று சொல்கிறார், ராஜாவே என்று சொல்கிறார், தேவனே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்த ஹென்ரி பவர் டிரான்ஸ்லேஷன் தான் நம்முடைய கரங்களிலே நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த பகுதியிலே கர்த்தர் என்று மொழிபெயர்த்தவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே எபிரேய வேதாகமத்திலே யெகோவா என்ற பெயரிலே இருக்கிறது. ஆகவே எங்கெங்கெல்லாம் யெகோவா என்று இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய மொழிபெயர்ப்பாளர்கள் ஹென்றி பவருடைய தலைமையிலே மொழிபெயர்த்த ஒரு குழுவினர்
அதில் கால்டுவெல் கூட இருந்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இவர்கள் எல்லாரும் அதை மொழிபெயர்த்த போது எங்கெல்லாம் யெகோவா என்று இருந்ததோ அங்கெல்லாம் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை அவர்கள் இந்த தமிழ் வேதாகமத்திலே அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். பிறகு தேவன் என்று சொல்லி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் எலோஹிம் என்று இருக்கிறது. எலோஹிம் என்று எங்கேயெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிறகு ராஜாவே என்பது மெலக் என்ற இவரே வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கே தாம் காத்திருக்கும் அந்த தேவனை முதலாவது தன்னுடைய விசுவாச கண்கள் முன்பு அவர் பார்க்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, யெகோவாவாகிய கடவுளே என்று சொல்கிறார். என்னை அரசாளும் ராஜாவே என்று சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே அரசராக வீற்றிருப்பவரே என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனே என்று சொல்கிறார். எலோஹிம், ஓ யெகோவா, ஓ எலோஹிம், ஓ மெலக், என் ராஜாவே, என் தேவனே, என் கர்த்தாவே என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதிக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு காத்திருப்பதிலே மிக முக்கியமான ஒரு பகுதி அவருடைய பெயர்களையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து அவரை துதிப்பது. இட்ஸ் an எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அன்பானவர்களே, ஜெபத்திலே ஆண்டவருடைய பெயர்களை எண்ணி பார்த்து அவரை துதிப்பது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அதற்கு நமக்கு வேத புத்தகம் தெரிந்திருக்க வேண்டும். வேத புத்தகத்திலே தான் பக்தர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை யோசித்து வழிபட்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய வேதாகமத்திலே தேவனே என்பது பொதுவான ஒரு கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பெயராகவும், யெகோவா என்பது ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் போலவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூட நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே யெகோவா என்பது பொதுவாக ஹாயா என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். ஹாயா என்பது டு பி வெர்ப் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அதாவது எப்படி ஆங்கிலத்தில் ஈஸ் வாஸ் எல்லாம் இருக்கிறதோ, ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தையின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலண்ட் வேர்டு தான் ஹாயா என்ற எபிரேய மொழி. ஆகவே காட் ஈஸ், ஆகவே ஈஸ் என்பது தான். ஆகவே தான் யெகோவா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்கிறார், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அதுதான் கர்த்தர் என்று நாம் புரிந்து கொள்ளும் வார்த்தை. இவ்வாறு சொல்லலாம். அன்பானவர்களே, இப்ரேய மொழியில் 2 டென்ஸ் தான் இருக்குது. ஒன்று பெர்ஃபெக்ட் டென்ஸ், இன்னொன்று இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது முடிந்த காலம், முடியாத காலம். ஆகவே இந்த முடியாத காலத்தில் இருக்கிறது இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்பது. ஆகவே நான் இருக்கிறேன், நான் இருப்பேன். ஸோ ஆகவே இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், யூ ஆர் வித் மீ. ஐ ஆம் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், பட் யூ ஆர் வித் மீ. ஐ கேன் face the future because you are with me. I don't know my future, but you are. I know one who knows my future. எனக்கு என்னுடைய எதிர்காலம் தெரியாது, என்னுடைய எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கிறவரை தெரியும். யெகோவாவே என்று சொல்கிறார். பிறகு கர்த்தாவே என்று சொல்கிறார். பிறகு என் ராஜாவே என்று சொல்கிறார். என் தேவனே, எலோஹிம் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே ஜெபத்திலே when we enter into the prayer in the presence of God, we need to praise his names. அவருடைய நாமத்தை நாம் துதிப்பது அவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம். வேதத்தில் நிறைய நாமங்கள் இருக்குது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தெய்வம், நித்திய பிதா, இம்மானுவேல், காண்கிற தேவன், யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா நிசி. we have so many names in the Bible. So we need to read the Bible again and again. வேதத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதின் வழியாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பெயர்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை சொல்லி துதிப்பது அற்புதமான ஒரு அனுபவம். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். என் யெகோவா, என் எலோஹிம், என் ராஜா, என் மெலக் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே இங்கே இந்த முதல் 3 வசனங்களிலே அவர் கர்த்தரை எப்படியெல்லாம் அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய அந்த ஜெபத்தினுடைய பல நிலைகளை குறித்து அவர் அதில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், முதல் வசனத்தில் கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். தியானம் என்பது அது மனதிலே நடக்க வேண்டிய ஒன்று. ஆகவே there is a prayer which you utter by your words, but there are prayers that only God can see in your heart. அன்பானவர்களே, நம்முடைய வாயினால் சொல்லும் ஜெபங்கள் இருக்கிறது. அதே சமயத்திலே நம்முடைய உள்ளத்திலே உள்ள வேண்டுதல்கள் அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் கேட்கும், அது சுற்றியுள்ள மனிதர்களுக்கு கேட்காது. ஒருவேளை நாம் ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கலாம், ஒரு முக்கியமான பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். அங்கே நாம் பேசி இருக்கும்போதே யூ கேன் ஸ்பீக் டு த லார்ட் த்ரூ யுவர் ஹார்ட். அன்பானவர்களே, அவர் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் டு காட். எப்பொழுதுமே நம்முடைய இதயம் தேவனுக்கு நேராக திரும்பி இருக்கிறது.
நம்முடைய கண்களும் வாயும் ஒருவேளை ஒரு மனிதரிடத்திலே பேசி கொண்டிருக்கலாம், பட் அவர் ஹார்ட் இஸ் டியூன் டுவர்ட்ஸ் காட். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் சத்தத்தை கேட்கிற, என் வாயிலிருந்து பிறக்கிறது சத்தம். ஆனால் ஜெபத்தின் இன்னொரு நிலை, யூ நோஸ் மை இன்னர் ஹார்ட், என் தியானம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிற அந்த சத்தமில்லாத வார்த்தைகள், ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆகவே ஜெபத்தின் இன்னொரு நிலை அது. இன்னும் அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தாவே காலையிலே என் ஜெபத்தை சத்தத்தை நீர் கேட்டருள்வீர். இது காலையிலே ஜெபிக்கும் ஜெபம். ஒரு பக்கம் வார்த்தைகளால் ஜெபிக்கும் ஜெபம், உள்ள உணர்வினால் வெளிப்படுத்தும் ஒரு ஜெபம். அது மாத்திரம் இல்லை, காலையிலே ஜெபிக்கும் ஜெபம். அன்பானவர்களே, அதிகாலை ஜெபத்தை பற்றி வேதம் ஏராளமான காரியங்களை நமக்கு சொல்கிறது. அதிகாலையில் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள், புலம்பர் 3:26 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8:17 காலையிலே என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே காலைதோறும் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளது. மார்ட்டின் லூத்தர் இவ்வாறு சொன்னார், டுடே ஐ ஹேவ் மோர் ஒர்க் ஸோ ஐ மஸ்ட் ப்ரே மோர். இன்று எனக்கு அதிக வேலை இருக்கிறது, ஆகவே நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே காலையிலே இந்த உலகத்தை நாம் சந்திக்கும் முன்பு தேவனை சந்திப்பது அவ்வளவு மகிழ்ச்சியான மகத்தான ஒன்று. ஆகவே வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் ஜெபம், உள்ள தியானத்தால் வெளிப்படுத்தும் ஜெபம். அப்புறம் 2வது வசனத்தில் கூட சொல்லுது, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டலும், சத்தமாக ஜெபிக்கும் ஜெபம். There are times we pray very silently, but there are times we pray with shout. இயேசு கிறிஸ்து கூட அப்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் என்று சொல்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அப்படின்னு சொல்றார். பலத்த சத்தத்தோடு. ஆகவே வார்த்தைகளால் செய்யும் ஜெபம், உள்ள தியானத்தால் செய்யும் ஜெபம், அது மாத்திரமல்ல காலையிலே செய்யும் ஜெபம், சத்தமாக செய்யும் ஜெபம். இன்னும் கூட இருக்கிறது பாருங்க, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்கிறார். அது ஜெபத்தினுடைய ஒரு அருமையான நிலை. ஐ எம் வெல் ப்ரிப்பேர்ட். நன்றாக என்னை சுத்தம் செய்து கொண்டு வேற இடையூறுகளை எல்லாம் அகற்றி வைத்துவிட்டு இனி நான் என்னுடைய தேவனிடத்திலே பேசப் போகிறேன். I am going to spend this time with my God and He and me alone. There is nobody else. Nothing can come between us. I will spend enough time with my Master. என்னுடைய தேவனிடத்திலே, என்னை நேசிக்கிறவரிடத்திலே, எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவரிடத்திலே, என்னை தம்முடைய ஆவியினால் நிறைத்து அனுதினமும் வழி நடத்தினவரிடத்திலே I am going to spend this time. This is a private time with my God. என்னுடைய தேவனோடு இருக்கிற அற்புதமான ஒரு நேரம் இது. இதிலே நான் இருப்பேன். அன்பானவர்களே, ஆயத்தமாகி என்பதற்கு ஏரக் என்ற ஒரு வார்த்தையை எபிரேய வேதாகமம் பயன்படுத்துகிறது. அதற்கு அந்த எபிரேய லெக்சிக்கனில் அரேஞ்ச் அண்ட் செட் இன் ஆர்டர் என்ற மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? லேவியராகம் 1:8 அந்த பலி இட போக முன்னால் அந்த கட்டையெல்லாம் அடுக்கி பலி பொருளை முன்னால் வைக்கிறது, அதுக்கு தான் ஏரக் என்ற பொருள். ஆதியாகம் 22:9 அது இருக்குது. அதில் என்னென்னா, அந்த ஈசாக்கு பலியிட முன்பு அந்த கட்டைகளெல்லாம் அடுக்கி இப்போ பலி பொருளை வைக்கிறதுக்காக பண்ணுகிற ஆயத்தம். அன்பானவர்களே, லேவியராகும் 24:8 அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த மேஜையின் மேலே அந்த அப்பங்களை எல்லாம் அடுக்கி வைக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே சேம் வேர்ட் இஸ் பீயிங் யூஸ்ட், ஏரக் என்றால். அன்பானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், ஐ எம் வெல் ப்ரிப்பேர்ட். ஆகவே I have already decided to avoid all the distractions. அன்பானவர்களே, ஜெப நேரத்திலே நம்முடைய மொபைல் ஃபோன் இட்ஸ் ஆல்ரெடி ஆஃப். Nobody can contact me because I am with my Lord, the Master, the Creator of the whole heaven and earth, who has shed His blood for me. எனக்காக ரத்தம் சிந்தினவர், இந்த உலகத்தையே படைத்தவர். ஆகவே அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. I am standing before Him. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பு நிற்கிறேன் என்ற ஒரு வெல் ப்ரிப்பேர்டு ஸ்டேட்டஸ். ஆகவே முதல் 3 வசனங்கள் ஜெபத்தை பற்றி ஏராளமான அருமையான விஷயங்களை நமக்கு சொல்கிறது. ஆகவே அப்படியே நாம் ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை தேவனுக்காக தனித்திருக்கும் சங்கீதக்காரன். முதலாவது நாம் தேவனுக்காக காத்திருக்கும் சங்கீதக்காரன் பற்றி யோசித்தோம். 2வது பகுதியிலே தேவனுக்காக தனித்திருக்கும் சங்கீதக்காரன். There are times that we follow the crowd. There are times we stand alone. அன்பானவர்களே, ஒருவேளை நன்மையான காரியங்கள் சொல்லப்படுகிறது, செய்யப்படுகிறது, then we stand with them. We stand with the people. ஆகவே ஒருவேளை கடவுளுடைய மக்கள் இணைந்து செய்கிறார்கள், நன்மையான காரியங்களை செய்கிறார்கள், we stand with them. But there are times we stand alone. தேவனுக்காக, தேவனை சார்ந்து தனியாக நிற்கக்கூடிய நேரங்களும் வாழ்க்கையிலே வரலாம். ஆகவே இங்கே ஒரு கூட்ட மக்களை பற்றி அவர் விவரிக்கிறார். அவங்கள பற்றி என்ன சொல்றார் பாருங்க. துன்மார்க்கர், துணிந்து பாவம் செய்யும் மக்கள், வீம்புக்காரர். அதில் என்னது இருக்காது, வீம்புக்கு செய்கிறது சில காரியங்கள். அக்கிரமக்காரர், கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம், அக்கிரமக்காரர், பொய் பேசுகிறவர்கள், இரத்த பிரியர், வயலண்ட் பீப்புள், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமான ஒரு மக்கள். நான் இவர்களோடு சேர்வதில்லை என்று சொல்கிறார். ஐ won't be a part of them. நான் அவர்களோடு பங்கு கிடையாது. எனக்கு ஒருவேளை நன்மையான காரியங்களை நான் செய்திருக்கலாம், பட் தீமையான காரியங்களை செய்வதற்கு பலர் சேரும்போது என் கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார்? ஐ வில் ஸ்டாண்ட் வித் மை காட். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும், உலகமே வேண்டாம் என்று சொன்னாலும், அதனால் சில நன்மைகளை நான் இழக்க வேண்டியது இருந்தாலும், ஐ வில் நாட் பி வித் த வேர்ல்ட், ஐ வில் பி வித் மை லார்ட். நான் என் தேவனோடு நிற்பேன். அன்பானவர்களே, விசுவாசிகளே, there are times உங்களுடைய வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் வாழும் இடத்திலே, there may be times that you may need to stand with Christ. கிறிஸ்துவுக்காக அவரோடு நிற்க வேண்டிய நேரங்கள் வரலாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பொழுது நாம் தனித்து நிற்க வேண்டும், எப்பொழுது இணைந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். துன்மார்க்கர், வீம்புக்காரர், அக்கிரமக்காரர், பொய் பேசுகிறவர்கள், இரத்த பிரியர், இவரிடத்திலே நான் சேர்வதில்லை, அவர்களை கர்த்தர் அருவருக்குகிறார் அப்படின்னு சொல்றார். 7வது வசனத்தில் நானோ, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நானோ முது மிகுந்த கிருபையினாலே முது ஆலயத்துக்குள் பிரவேசித்து முது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இவங்கெல்லாம் தவறான காரியங்களில் ஈடுபட்டிருக்காங்க. பட் நான் ஐ ஆம் வித் மை லார்ட், ஐ வில் என்டர் இன் டு த டெம்பிள். நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே போவேன். ஒருவேளை இது தாவீது பாடியிருந்தால் there was no temple at that time. அந்த நேரத்தில் ஒரு ஆலயம் இல்லை, எருசலேம் தேவாலயம் இல்லை. ஒருவேளை ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கலாம். அன்பானவர்களே, ஆகவே இங்கே உலகம் வீம்புக்காரரால், அக்கிரமக்காரரால், பொய் பேசுகிறவர்களால், இரத்த பிரியரால் நிறைந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர்களோடு ஐ won't be a part of them. எல்லாரும் இப்படி செய்கிறாங்கன்னா நானும் அப்படி செய்வேன், அப்படி இல்லை. எல்லாரும் இப்படி செய்தாலும் என் தேவன் விரும்புகிறதைத்தான் நான் செய்வேன். அன்பானவர்களே, பாபிலோனிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, அவர்களோடு ஒரு பெருங்கூட்டமான இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் முதல்ல அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது பாருங்கள். அனனியா, அசரியா, மீசாவேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று மாற்றப்படுகிறது. அவங்க எல்லாம் அதை பற்றி யோசிக்கல பாருங்க. ஆனால் அடுத்தாப்புல அவங்க ராஜாவினுடைய உணவு கொடுக்கப்பட்ட போது they stood alone with God. நாங்கள் தேவனோடு நிற்போம், நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்குவதற்காக கட்டாயப்படுத்தப்பட்ட போது, எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று அவர்கள் சொல்கிறார். There are times you need to accept. There are times you need to stand alone with God, with Christ. அன்பானவர்களே, the ultimate aim is to glorify him. நம்முடைய மொத்தமான நோக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது தான், பிறரை பிரியப்படுத்துவது அல்ல. ஆகவே இங்கே இந்த சங்கீதத்திலே முதலாவதாக தேவனுக்கு காத்திருக்கும் சங்கீதக்காரன். when you wait upon the Lord, then you get the strength to stand alone. You get the strength to accommodate people, even those who have different opinions. அன்பானவர்களே, நாம் தேவனிடத்திலே காத்திருக்கும் போது ஒரு பலனை பெற்றுக்கொள்கிறோம். என்ன பலனை பெற்றுக்கொள்கிறோம்? நாம் சரியான மக்களோடு ஒருவேளை வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு முன்னடக்கவும், ஒருவேளை தவறான காரியங்கள் செய்யப்படும் போது நமக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் அவர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கவும் கூடிய பலனை ஆண்டவர் தருகிறார். ஆகவே தான் தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆகவே இந்த 4-7 வசனங்கள் தேவனுக்காக
தனித்து நிற்கும் சங்கீதக்காரன், முதலாவதாக தேவனுக்கு காத்திருக்கும் ஒரு சங்கீதக்காரன், பிறகு தேவனுக்காக தனித்திருக்கும் சங்கீதக்காரன், கடைசியாக 8 to 12 வசனங்களை நாம் பார்த்தால் தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கும் சங்கீதக்காரனை பார்க்கலாம். ஹி ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு கூட்டம் எப்பொழுதுமே தவறாகத்தான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. 9வது வசனம் சொல்லுங்க, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. வெளியே நல்லா இருக்கு, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் நமக்கு முன்னால் நல்லா பேசுகிறாங்க, இனிக்க பேசுகிறாங்க, ஆனால் அவருடைய உள்ளம் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. ஆகவே உள்ளம் கேடு நிறைந்திருக்கிறது. ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஒருவேளை ஒரு கசப்பான மாத்திரையை கொடுப்பதற்கு அதுக்கு முன்னால் ஸ்வீட் தடவுற மாதிரி. சம் பீப்புள் நோ ஹவு டு ப்ரெசன்ட் ஈவில் திங்ஸ் வித் குட் மோட்டிவ்ஸ். அந்த சுகர் தடவுற மாதிரி, இனிப்பு தடவுற மாதிரி தடவி நம்மகிட்ட சொல்கிறவங்க இருக்கிறாங்க. மே த லார்ட் கிவ் அஸ் த டிசைனிங் ஸ்பிரிட் டு see what is behind that. அன்பானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். இல்லை, he could not accommodate that. ஐயோ, இவங்களெல்லாம் என்னால் சகிக்க முடியல, அவர்கள் தங்கள் ஆலோசனையினால் அவர்களை விழும்படி செய்யும். ஆண்டவரே, அவங்க என்ன குழி பறிக்காங்களோ அதில் அவங்களே படட்டு சொல்கிறார். அன்பானவர்களே, அவர் தன்னுடைய தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறார். ஒவ்வொரு தவறுக்குள்ளும் the seed for destruction is inside the sin. அன்பானவர்களே, ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் அந்த பாவத்தின் விளைவு இருக்கிறது. அந்த பாவத்தை செய்கிறவனை அழிக்கக்கூடிய வித்து அதற்குள்ளே இருக்கிறது. Every sin has the seed to destroy one who commits that sin. அன்பானவர்களே, ஒவ்வொரு பாவத்தை செய்கிறவனுடைய அவனை அழிப்பதற்கான அந்த விதை அதற்குள்ளே இருக்கிறது. அதுதான் பாவத்தினுடைய அகோரம் என்பது. அன்பானவர்களே, ஆகவே அவர் சொல்கிறார், அவர்கள் செய்த துரோகங்கள் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், அவர்கள் உமக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்களே. இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன நடைபெறுகிறதாம்? உம்மை நம்புகிறவர்கள் 11வது வசனம், சந்தோஷித்து எல்லா நாளும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு களி கூறுவார்களாக. ஸோ சந்தோஷம், களி கூறுதல், என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, ஆண்டவர் தம்முடைய சந்தோஷத்தால் தம்முடைய களி கூறுதலால் நிரப்புகிறார். தமக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் தவறுகளிலே இணைந்து போகாமல் தனித்து நிற்க அவர்களால் முடிகிறது. பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. 12வது வசனம், பியூட்டிஃபுல் கன்க்ளூஷன் ஆஃப் த ஹோல் சாம். இவ்வாறு சொல்கிறது, நல்ல அருமையான ஒரு முடிவுரை. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். அன்பானவர்களே, அதைத்தான் அருமையாக பவுல் எழுதும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் மிக அழகாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம், தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். பிசாசு சுற்றி வருகிறான், பிரச்சனைகள் சுற்றி வருகிறது, ஆனால் அவைகள் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் நம்மை சுற்றி வருகிறான், விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிற நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. அவைகளை நாம் மேற்கொள்வோம், அவைகளை நாம் ஜெயிப்போம். அவைகள் நம்முடைய மகிழ்ச்சியை களவாடிக்கொள்வதில்லை, நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதில்லை. அதற்கு தேவை தேவனோடு தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது. தேவ சமூகத்திலே தேவையான அளவு காத்திருந்தால் தேவனோடு தனித்து நிற்க முடியும். ஆகவே எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் தம்முடைய மகிழ்ச்சியையும் தம்முடைய கிருபையையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். God bless you.